Good morning to all students. Today, 6th standard, second term, first unit, prose. So the title, Sports Stars. Sports Stars உங்களுக்கே தெரியும், விளையாட்டு நட்சத்திரங்கள், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். அப்போது விளையாட்டு சம்மந்தப்பட்டது தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இந்த யூனிட் ஃபுல்லுமே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது தான். சரியா? பாரு, இந்த பிக்சர்ஸ் பாரு. போத் ஆயிஷா அண்ட் மதி என்ஜாய் பிளேயிங் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். லெட்ஸ் ஜாயின் தேம். என்ன வந்து விளையாடுறாங்க? இந்த ரிங்கு போட்டு விளையாண்டுருக்காங்க. பின்னாடி பாரு, இன்னொருத்தன் பாரு என்னமோ பேட் வச்சுக்கிறான். 2 பேர் பேட் வச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு என்னது, ஷட்டில் கார்க்கு. இந்த பக்கம் பாரு, 2 பேர் வந்துட்டு ஒரு பால் வந்துட்டு போடுறாங்க. அது வந்து பேஸ்கெட் பால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் கேம்லாம் இருக்குது. உனக்கே தெரியும். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு பாரு, கீழே வந்து மிரரிங் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, மிரரிங் அப்படிங்கிறது வந்து நீ கிளாஸ்க்கு வரும்பொழுது வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. நம்ம இது ஒரு டைம் கிளாஸில் பண்ணி பார்ப்போம். எப்படி அப்படின்னா, 2 பேர்த்த வந்து நிற்க வச்சுக்கிறது. 2 பேர்த்த நிற்க வச்சு ஒருத்தர் காதில் வந்துட்டு என்ன கேமோ அதை சொல்லிடுறது. இப்போ கிரிக்கெட் அப்படின்னா காதுக்குள்ளே கிரிக்கெட் அப்படிங்கிறோம். அப்போ காதுக்குள்ளே சொன்னவன், அந்த கேட்குறவன் அதை வாங்கிட்டு அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற கேமை அடுத்தவங்கள சொல்ல வைக்கணும். அப்போ இவன் சைகிலேயே பண்ணணும். கிரிக்கெட் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, த்ரோ பண்ணுற மாதிரி இப்படி பண்ணலாம், அல்லது அந்த மாதிரி சைகை பண்ணியே அவங்க வாயிலேயே வந்து இது கிரிக்கெட் அப்படின்னு ஆன்சர் பண்ண வைக்கணும். சரி, இந்த மாதிரி வந்து பேரா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? சரி, இதுலேயே பாரு நிறைய கேம்ஸ் இருக்கு பாரு. இவங்க முன்னாடி 2 பேர் பாரு. ஸோ இது வந்துட்டு ரன்னிங்கு. சரியா? இங்கே பாரு ரிலே. அதுக்கப்புறமேட்டு இது பாரு, இது வந்து பேஸ்பால் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இங்கே பாரு, இந்த பேட் வச்சுக்கிறான் பாரு, பேஸ்பால் அப்படின்னு சொல்லுவோம். இது கிரிக்கெட் பேட் வச்சுக்கிறான், கிரிக்கெட்டு. இதெல்லாம் ரன்னிங்கு. இது வந்து ஸ்கீயின்னு சொல்லுவோம். இந்த பனி சறுக்கு அதை சொல்லுவோம். இது வந்து ஹாக்கி. இது வந்து ஹைட் ஜம்ப்பு. இந்த சைக்கிளிங். இது வந்து ஹேமர் த்ரோ. இந்த ஷார்ட் புட் சொல்லுவோம்ல, குண்டு எறிதல், அதாவது ஹேமர் த்ரோ. செயின் மாதிரி இப்படி சுற்றி போடுவாங்க, அதாவது ஹேமர் த்ரோ. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாமே இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் இருக்கிறதுலையே நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, 3 பேர். சரியா? இதில் செக்ஷன் 1 வந்துட்டு மிதாலி துரைராஜ், கிரிக்கெட்டை பற்றி பார்ப்போம். சரியா? பாரு, listen to the teachers read a diary account of a school boy and answer the questions. ஒரு ஸ்கூல் பாயோட டைரி எடுத்து படிக்கிறாரு. படித்து பார்த்துட்டு ஆன்சர் வந்து இது. சரியா? படித்து பார்த்துட்டு கொஸ்டின் படிக்கிறாரு, அது ஆன்சர் வந்து தெரிகிற மாதிரி. Each day is new beginning. It has so much to unfold and I had the best day at school day. என்னது, அந்த டைரியில் வந்து என்ன இருக்குன்னா, எவ்ரிடே இஸ் ஏ நியூ பிகினிங். நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு நாள் நீங்கள் வந்தீங்கன்னா வீட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு போகும்போது இன்னைக்கு எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டோம், சம்திங் யூ லேர்ன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் மன திருப்தியோட தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு போகணும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஈச் டே இஸ் ஏ நியூ பிகினிங். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதியதான ஒரு தொடக்கம். இட் ஹேஸ் ஸோ மச் டு அன்ஃபோல்ட் அண்ட் ஐ ஹேட் டு பெஸ்ட் டே அட் ஸ்கூல் டே. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கிறதுலையே இன்னைக்கு வந்து நான் ரொம்ப சிறந்த நாளாக நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அப்படின்ட்டு சொல்கிறேன் பாரு. கிரிக்கெட் இஸ் சம்திங் தட் ஐ லவ். கிரிக்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டுடே மை டீச்சர் வந்து நடத்திக்கிறாங்க. டுடே மை டீச்சர் டோல்ட் அஸ் தட் வி வுட் பி லேர்னிங் அபவுட் எ கிரிக்கெட்டர். என்னது, கிரிக்கெட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ தாட் ஆஃப், உடனே பார்க்க போகிறோன்னு எனக்கு இமேஜின் கிரிக்கெட்னு உடனே எனக்கு I thought of Sachin, Virat Kohli and many other male players in the Indian cricket team, but உடனே எனக்கு விராட் கோலி, கங்குலி, தோனி, அதுக்கப்புறமே அப்படியே சச்சின், இந்த மாதிரி எல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்க, இவங்க எல்லாமே மேல். ஆனால் எங்கள் டீச்சர் சொன்னது யார? She introduced Midali Dorairaj, an Indian cricketer and the captain of the Indian women's cricket team. மிதாலி துரைராஜ் விமன்ஸ் கிரிக்கெட் டீமோட கேப்டனு, இந்தியாவோட விமன்ஸ் கிரிக்கெட் டீமோட கேப்டன் பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. டெஸ்ட் 1 டே இன்டர்நேஷ்னல்
ஐ நெவர் தாட் எ உமன் குட் பிளே கிரிக்கெட் ஸோ வெல். எனக்கே தெரியவே இல்லை ஒரு பெண்களும் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இட் வாஸ் வாய் ஐ ஹாவ் நெவர் லெட் மை லிட்டில் சிஸ்டர் பிளே கிரிக்கெட் வித் மீ. ஐ வுட் டெல் ஹேர். நிறைய டைமு எங்கள் சிஸ்டர் கூட கிரிக்கெட் விளையாடுவா. அப்போ வந்துட்டு இது உனக்கு தேவையில்லாத விளையாட்டு, நீ போய் பெண்கள்லாம் விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி வேலையை பாரு அப்படின்னு நானே சொல்லியிருக்கிறேன். I would tell her, it is not for you. You had better play with girls. Girls கிட்ட போய் வேற விளையாட அப்படின்னு என் சிஸ்டர் கிட்டே சொல்லிடுறேன். However, I was taken by surprise when I learnt that Mithali started to play the game at the age of 10. இந்த மிதாலி துரைராஜ் இருக்கிறாங்க பார்த்தியா, இந்தியன் கேப்டனாக அப்போ இருந்தாங்க. இப்போ வந்து இருக்கிற கரண்ட் கேப்டன் வேற, சரியா? கேம் அட் த ஏஜ் ஆஃப் 10 ஏஜில் வந்து இவங்க கிரிக்கெட் ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தட் ஷி வாஸ் செலக்டட் ஃபார் த இந்தியன் டீம் அட் த ஏஜ் ஆஃப் 17 வந்துட்டு இந்தியன் டீமோட வந்து செலக்ட் ஆனாங்க. மிதாலி லீவ்ஸ் இன் ஹைதராபாத். மிதாலி வந்து எந்த ஊரில் வந்து பிறந்தாங்க? ஹைதராபாத். இட் வாஸ் இன்ட்ரெஸ்டட், ரொம்ப ஈகராக இருந்தாங்க. டு லேர்ன் தட் ஹேர் மதர் டங் இஸ் தமிழ். அவங்க வந்துட்டு என்னது, ஹைதராபாத்தாக இருந்தாலும் அவங்களோட மதர் டங் வந்து தமிழ். ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் தட் ஷி வாஸ் பீன் வைட்லி ரெகக்னைஸ்டுன்னா அங்கீகாரம். அண்ட் அக்னாலஜ்டு ஷி வாஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் உமன்ஸ் கிரிக்கெட். அவருக்கு வந்து ரொம்ப அங்கீகாரம் எப்படி கிடைச்சதுன்னா, இவர் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். சச்சின் எப்படி எப்பவுமே நல்லா ஆடுவார், அந்த மாதிரி இவர் விமன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் த ஒன்லி விமன் கிரிக்கெட்டர் சர்ப்ரைஸ் த 6,000 ரன் மார்க் இன் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஒன் டே இன்டர்நேஷனலில் 6,000 ரன்னு கடந்தவர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பெண்மணி தான். மிதாலி இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 7 consecutive 50s வந்து அதிகமானது வந்து இந்த மிதாலி துரைராஜ் தான் வந்து பண்ணிக்கிறாங்க, சரியா? இன்ஃபேக்ட் சி இஸ் நிக்நேம், இவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட். எப்படி டெண்டுல்கர் மேலில் சொல்லுவாங்களோ, மேலில் வந்து சிறந்த பேட்ஸ்மேன் சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி பெண்களில் டெண்டுல்கர் அப்படின்னாவே மிதாலி துரைராஜ் தான் சொல்லுவாங்களாம். ஆஸ் சி இஸ் பிரசன்ட்லி த ஆல் டைம் லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் இந்தியா இன் ஆல் ஃபார்மேட்ஸ் இன்க்ளூடிங் டெஸ்ட், ஒன் டே அண்ட் T20s. டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒன் டேவாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும். ஐ வுட் லவ் டு கோட் வித் மிதாலிஸ் ஹேட் டு சே அபவுட் திஸ் காம்ப்ளிமெண்ட். மிதாலி துரைராஜ் ஒன்று சொல்லிக்கிறாங்க பாரு. அவ சொன்னாலம்மா, and the one hand being compared to Sachin is an absolute privilege. என்னை வந்துட்டு சச்சினுக்கு நிகராக பாராட்டிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். I do not think I have achieved even half of what he did for the country. நம்ம கண்ட்ரியில் சச்சினுக்கு நிகர யாரும் இல்லை, ஆனால் அவரோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க. அவர் செஞ்ச பாதி சாகசம் கூட நான் இன்னும் எதுவும் பண்ணலை. அந்த அதே சமயத்தில் பீயிங் ஏ உமன் கிரிக்கெட்டர், நான் வந்து ஒரு பெண்கள் கிரிக்கெட் நட்சத்திரம். ஐ வாண்ட் பீப்புள் டு நோ மீ ஃபார் மை ஓன் ஐடென்டிஃபை. ஐ வுட் ரேதர் நாட் பி கம்பேர்டு டு எ மேல் கிரிக்கெட்டர். என்னை வந்து சச்சினுக்கு மேலுக்கு தான் கம்பேர் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு விமன்ஸ் கிரிக்கெட்டை, ஒரு பெண்கள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க. ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ பெருமைப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு அதுக்காக நான் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் கொடுக்கணும். என்னை வந்து டோன்ட் கம்பேர் டு மேல் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சி இண்டீட் இஸ் அன் இன்ஸ்பைரிங் டு ஆல் ஆஃப் அஸ். மிதாலி துரைராஜ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்ஸ்பைரிங் தான். சி ஆக்சுவலி ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹர் பிரதர். ஃபர்ஸ்ட் இவங்க பிரதர் கிட்ட இருந்து தான் கிரிக்கெட்டை இவங்க ஆரம்பிச்சாங்க. when she was young she used to go with her father to the ground where he practiced. அதுக்கு முன்னாடி வந்து இவங்க ஃபாதர் கூட வந்து கிரவுண்டுக்கு போவாங்களாம். கிரவுண்டுக்கு வெளியே நின்றுவாங்க. உனக்கே தெரியும், சின்ன குழந்தைங்கலாம் வந்து இந்த பால் எடுத்து போறதுக்கு கூட்டு போவாங்க. அந்த மாதிரி அன்ஃபிட்டோ அல்லது சப்ஸ்டியூட்டோ அந்த மாதிரி பால் எடுத்து போறதுக்கு வந்துட்டு சின்ன பையன் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வந்து பால் தான் எடுத்து போக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். She used to stand outside the ground and returned the ball when it came her way. Though it was a humble start, she managed to secure name and place. அதுக்கப்புறமேட்டு இவங்க ஒரு பிளேஸையும் நேமையும் எப்படி வந்துட்டு நியமிச்சிட்டாங்கன்னா, many of us think cricket is for men. However, she broke the traditional barriers. எல்லாருமே கிரிக்கெட் அப்படின்னா ஆண்கள் தான் விளையாடுவாங்கன்னு நினைச்சாங்க. பட் ஆனால் இவர் வந்து இவர் வந்து அந்த இதை உடைச்சாரு. ட்ரெடிஷ்னல் பேரியர்ஸ், அந்த பாரம்பரிய தடைன்னு இருக்குது பார்த்தியா, அதை வந்து உடைச்சாரு. விமன்ஸாலையும் பெண்களாலையும் முடியும், கிரிக்கெட்ல பண்ண முடியும் அப்படின்ட்டு இவர் தான் ப்ரூவ் பண்ணாங்க.
த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் ரெகக்னேஷன் ஆஃப் ஹர் கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு டு கிரிக்கெட் கன்ஃபர்ட்னா வழங்கியது. இவருக்கு வந்து என்ன வழங்குதுன்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து நம்ம இந்தியா வந்து வழங்கியிருக்கு. அண்டு I forgot to mention about the recent achievement of our Indian women's cricket team. ரீசெண்டாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படி இவங்க மட்டும் இல்லை, இவங்க கூட இன்னொன்று மிதாலி ராஜ் அண்ட் அனதர் உமன் பிளேயர் ஸ்மிருதி மந்தனா ஹிட் ஸ்டைலிஷ் half centuries and India credited to a comfortable 9-wicket victory over South Africa. சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு T20 மேட்ச்ல ஒரு விக்கெட்டு மட்டும்தான் போச்சு, மீதி எல்லாமே 9 விக்கெட் வித்தியாசத்துல, சரியா, 23 பிப்ரவரி 2018 நடந்துச்சு. மிதாலி துரைராஜும் ஸ்மிருதி மந்தனாவும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு வின் பண்ணாங்களாமா. அதுல வந்து மிதாலி துரைராஜ் வந்து அன்பீட்டன் 76 ரன் வந்துட்டு அடிச்சாங்களாமா. நவ் தட் ஐ ஆம் இன்ஸ்பயர்டு பை ஹர் அண்ட் மை ஆட்டிடியூட் ஹஸ் சேஞ்ச்டு. ஐ சர்டன்லி வில் பி ஹாப்பி when my little sister follows her passion. அதுக்கப்புறமேட்டு நான் என் சிஸ்டர் வந்துட்டு இதை விளையாடாத, பெண்களோட வேற விளையாட்டு அப்படி விளையாண்டுன்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், இப்ப போய் இந்த மிதாலி துரைராஜ் பார்த்தனால பெண்களும் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனால என் சிஸ்டரை நான் விளையாட சொல்லுவேன், அதுக்கான ஹோப் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்றேன். சரியா, இதில் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நம்ம மெட்டீரியலை பார்ப்போம். டூ யூ நோ பாரு, உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இஸ் ஓல்டர் தேன் மென்ஸ். உமன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க மென்ஸ் தான் கிரிக்கெட் வந்து விளையாண்டு இருக்கிறாங்க. ஆனா விமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு அப்புறமேட்டு தான் மென்ஸோட கிரிக்கெட்டு வந்து வேர்ல்டு கப்பே வந்துச்சு. பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் 2 வருஷம் கழிச்சு தான் ஆண்களுக்கே வச்சாங்க. பாரு, வேர்ல்டு கப் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹெல்டு இன் இங்கிலாந்து 1973 இருந்து விமன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வச்சாங்க. 2 years before the inaugural the men's cricket world cup. அதுக்கப்புறமேட்டு 2 years before, அதுக்கு 2 yearsக்கு பிஃபோருக்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு, ஸோ ஆஃப்டருக்கு அப்புறமேட்டு தான் வந்து மென்ஸுக்கே வச்சாங்க. உமன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் வச்சாங்களாமா. ஓகேவா, நெக்ஸ்ட் பாரு, செக்ஷன் 2ல பாரு, உஷாராணி காப்கம்னா ஒரு காவல் அதிகாரி. உஷாராணி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட் மிதாலி துரைராஜ் பார்த்தோம். இப்ப உஷாராணி அப்படிங்கிறது வந்து கபாடி. இவங்க வந்து உஷாராணி பாரு, இவங்களோட பிக்சர் பாரு, இவங்க வந்து கபாடி டீம் பிளேயர்ஸ், நம்ம இந்தியாவோட கபாடி டீம் பிளேயர்ஸ். உஷாராணி இவங்க வந்து ஒரு காவல் அதிகாரி, போலீஸ்மேன். கபாடி சாம்பியன் ரோஸ் பிராம் சாண்டி டவுன் ஆஃப் என்னது சுபேதர் பாளையா அப்படிங்கிற ஒரு ஊர்ல யஸ்வந்த்பூர் நியர் பெங்களூரு, கர்நாடகா ஸ்டேட்டு, பெங்களூரு அப்படிங்கிற இடத்துல, சரியா, பெங்களூர்ல வந்து இவங்க பிறந்தாங்க. Armed with her mother's unfulfilled dream to become an athlete, she became a determined and practiced kabaddi at the கண்டீர்வா ஸ்டேடியம். இவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அத்லட் ஆகணும்ட்டு ரொம்ப கனவு, பட் அவங்களால வந்து பண்ண முடியல. ஸோ அதையவே வந்து இவன் மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம அம்மாவால முடியாத நம்ம பண்ணி காட்டணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணா. இவன் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டேடியத்தோட பேர் வந்துட்டு இந்த கண்டீர்வா ஸ்டேடியம். வெரி மார்னிங் ரெயின் ஆர் சைன் அப்படின்னா மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக வந்துட்டு இவ அந்த கந்தீர்வா ஸ்டேடியத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாளாம். As a school child, she grew up watching kabaddi at a club in front of her house and soon joined the club and started playing kabaddi at a national level in sub-junior category. இவங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய கிளப் வந்து இருந்துச்சான், கபாடி கிளப்பு. அதையவே பார்த்துக்கிட்டே இருப்பாளாமா. ஃபியூச்சரில் வந்துட்டு அந்த கிளப்லேயே ஜாயின் பண்ணி ஒரு சப்-ஜூனியர் கேட்டகரிக்கு அவ வந்து விளையாண்டாலாம். Whenever she was not playing, she was the source of support to her parents and others at home. இவன் என்ன பண்ணுவாள்னா, சில நேரத்தில் விளையாடாத போது வீட்டு வேலை பார்ப்பாளாம். என்னன்னா அவரோட பிஸ்னஸ் என்னன்னா செல்ஃப் லவர்ஸ் ஃபார் ஹர் டெய்லி லிவிங். ஷி ஹேட் டு ஸ்ட்ரகிள் ஆல் த்ரூ ஹர் லைஃப் அன்டில் ஷி காட் எ ஜாப் இன் டு த கர்நாடகா போலீஸ் ஃபோர்ஸ். இந்த பூ வியாபாரம் பண்ணுவாங்களாம், சரியா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. பூ வியாபாரம் பண்ணுவாங்களாம். இவன் வந்து எப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டா, இவன் வந்து ஒரு போலீஸ் வேலைக்கு வர வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு இருந்தாலாமா. கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ், அதுக்கப்புறமேட்டு இவன் ஜாயின் பண்ணாலாம்.
She was selected as a police person for her excellence in sports. She was the youngest in the Karnataka State Police Women Kabaddi team. நெக்ஸ்ட் கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் உமன்ஸ் கபாடி டீம்ல இருக்கிறதே ரொம்ப சின்ன வயசு இவதாமா. சி வாஸ் ஜஸ்ட் 29 இயர்ஸ்லயே வந்துட்டு 29 வயசுலயே வந்து கோல்டு மெடல் வந்து இவ அடிச்சாலாமா. சி இஸ் மச் அக்ளைம்டு ஃபார் ஹர் ரைடிங் ஸ்கில்ஸ் இன் கபாடி. இவ ரைட் பண்ண போனாவே வந்துட்டு எல்லாரும் பயந்துப்பாங்களாம். உஷாராணி சரியா. இஎஸ் சமந்த் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா இவரை பத்தி ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸரு, கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் சரியா, அந்த வனத்துறை அந்த அதுல வந்து ஒரு பெரிய ஆளு. அவர் வந்து நம்ம உஷாராணி பத்தி என்ன சொல்றாங்கன்னா, டெஸ்பைட் எ வெல் பெய்டு ஜாப், இவ வந்து அவரோட சரியான வேலை ஜாப்ல இருந்துமே உஷா பார்ட்டிசிபேட்டட் இன் நேஷனல் ஈவெண்ட்ஸ் எவ்ரி இயர் வித்தவுட் எ மிஸ். பெரிய லெவல் வந்தும் கூட தன்னோட கபாடி ஸ்பிரிட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம். சி இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் கிவிங் லீட்ஸ், ரைடிங் ஆப்போனன்ட்ஸ் அண்ட் கான்சிஸ்டன்ட்லி பிளேயிங் ஏ ப்ராமினென்ட் ரோல் இன் த இந்தியன் கபாடி டீம். இந்தியன் கபாடி டீமுக்காக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களாமா. உஷாராணி இஸ் now working hard and practicing every day to win the gold medal at the Asian Games in 2018. 2018 கோல்ட் மெடலுக்காக வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கலாமா. ஸோ இது வந்து முடிஞ்சு போனது சரியா. ஸோ she has also become a role model to her brothers and sisters at home and other fellow sports persons. இவன் வந்து நிறைய ஒரு யங்கர்ஸுக்கெல்லாம் வந்து இவன் வந்து ரோல் மாடலு. ஃபர்ஸ்ட் வந்து மிதாலி ஜெயராஜ் கிரிக்கெட் பார்த்தோம், அடுத்தது உஷாராணி வந்துட்டு கபடிக்கு பார்த்தோம் சரியா. ஸோ இதெல்லாம் பாரு, இதெல்லாம் ஒரு இமேஜ் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு சரியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் வந்து கபாடி, செகண்ட் பிக்சர்ஸ் வந்துட்டு ஷட்டில் கார், தேர்ட் பிக்சர்ஸ் வந்துட்டு கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபோர்த் பிக்சர்ஸ் வந்துட்டு ஸோ ரிலே ரன்னிங் ஓடுறது. ஸோ இதெல்லாமே வந்து இருக்கு ஓகேவா. இதெல்லாமே ஸ்போர்ட்ஸ் கேம் தான். நெக்ஸ்ட் பாரு செக்ஷன் 3. செக்ஷன் 3 வந்துட்டு அவங்க பேர் என்ன, பிவி சிந்து, புஸ்ராலா வெங்கதா சிந்து. அவங்க ஃபுல் நேமு பிவி புசார்லா வெங்கடா சிந்து. The word badminton will instantly bring PV Sindhu in everyone's mind. PV Sindhu பேட்மிண்டனாவே நம்ம மைண்டுக்கு வர்றதே பிவி சிந்து அவங்க தான் சரியா. புசாலா வெங்கடா சிந்து இஸ் ஒன் ஆஃப் த 2 Indian badminton players to ever win a silver medal in 2017 Olympics, the other being Saina Nehwal. ஸோ எனது 2 பேர் ரொம்ப பெரிய லெஜெண்டு, பிவி சிந்து சாய்னா நேவால். இவங்க 2 பேருமே வந்துட்டு பேட்மிண்டன்ல வந்துட்டு ரொம்ப கிங்கு. சிந்து கேம் இன் இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் when she broke into the top 20s of பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன். வேர்ல்டு ஃபெடரேஷன்ல வந்துட்டு டாப் 20ல வந்துட்டு பிவி சிந்து வந்து வந்தாலாமா. இன் செப்டம்பர் 2012 அட் த ஏஜ் ஆஃப் 17. 17 வயசு இருக்கும் பொழுதே டாப் 20ல வந்து பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன்லேயே வந்து டாப் 20 ரேங்க்ல வந்து வந்தாலாமா. சி இஸ் ஒன் ஆஃப் த டாப் 5 செட்டர்ஸ் இன் த உமன்ஸ் சிங்கிள்ஸ் கேட்டகரி. இவ வந்து டாப் 5ல வந்துட்டு உமன்ஸ் சிங்கிள்ஸ் கேட்டகரியில வந்துட்டு இவ அந்த அளவுக்கு வந்து நல்லா விளையாடுவாளாமா. சி ஸ்டார்டட் பிளேயிங் பேட்மிண்டன் அட் த ஏஜ் ஆஃப் 8 ஏஜ்ல வந்து இவ பேட்மிண்டன் வந்து விளையாட ஆரம்பிச்சாலாம். தோ ஹர் பேரண்ட்ஸ் வேர் ப்ரொஃபஷனல் வாலிபால் பிளேயர்ஸ், Sindhu chose badminton over volleyball because she drew inspiration from the success of Pullela Gopichand, the 2001 England Open badminton champion. இவங்க பேரண்ட்ஸ் வந்து வாலிபால் பிளேயரு, பட் இவரோட சூஸ் வந்து பேட்மிண்டன் வந்து பண்ணலாமா. எனக்கு வந்து பேட்மிண்டன் ஆட தான் பிடிக்குது அப்படின்னு. பிகாஸ் ஒருத்தர் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆயிருக்குது. அவர் யாருன்னா புல்லேலா கோபிசந்த் அப்படிங்கிறவரை தான் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் 2001 நடந்த இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன்ல. ஸோ அதை பார்த்து தான் வந்து நானும் வந்து ஒரு ஷட்டில் கார்க்கு வந்து விளையாடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டலாம், பேட்மிண்டன் விளையாடணும். சிந்து ஃபர்ஸ்ட் லேர்ன்டு த பேசிக் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் வித் த கைடன்ஸ் ஆஃப் மெகபூப் அலி.
ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் அடிப்படையை கத்துக்கிட்டது வந்து மெஹபூப் அலி அப்படிங்கிறவங்கிட்ட தான் வந்து கத்துக்கிட்டா. அதுக்கப்புறமேட்டு கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமி அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன்ல வந்து போய் ஜாயின் பண்ணி கிளப்ல ஜாயின் பண்ணி விளையாட ஆரம்பிச்சா. சரியா? ஸோ அங்க ஒரு ஹிந்து ரைட்டர் வந்துட்டு இவரை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, த ஃபேக்ட் தட் இஸ் he reports and time at the coaching camps daily. சிந்து வந்துட்டு கோச்சிங் கேம்ப் வந்து டெய்லி வந்துட்டு கரெக்டா வந்துருவா. டிராவலிங் a distance of 56 கிலோமீட்டர் from her residence. 56 கிலோமீட்டர் வந்து அவங்க வீட்டுக்கும் அதுக்கும் வந்துட்டு இருக்கும். பட் 56 கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டு perhaps a reflection of her willingness to fulfill her desire to be a good badminton player with the required hard work and commitment. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தாலுமே கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறா அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னாராம். அடுத்தது கோபிசந்த் செகண்டட் திஸ் ஒப்பீனியன். கோபிசந்த் என்ன சொல்லிக்கிறான்னா, the most striking feature in Sindhu's game is her attitude and the never say die spirit. never sayனா என்னுடைய ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே வந்து சாகாது. எப்பவுமே நெவர் சே டை ஸ்பிரிட், என்னோட ஸ்பிரிட் வந்து எப்பவுமே நெவர் சே டை அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு. Despite PV Sindhu being busy with her training schedules and international tournament, he managed to attend regular school until class 9, after which all her classes were through correspondence. இவர் வந்துட்டு 9வது வரைக்கும் தான் படித்தா. அதுக்கப்புறமேட்டு வந்து டெய்லிக்குமே போனது வந்து 9வது வரைக்கும் தான். அதுக்கப்புறமேட்டு எல்லாமே கரஸ்பாண்டன்ட்ல தான் படித்தா. கரஸ்பாண்டன்ட்ல படித்து ஃபியூச்சரில் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ் பிகாம் வரைக்கும் வந்துட்டு இவன் வந்து படிச்சிருக்கா. ஓகேவா? ஆஃப்டர் ஜாயினிங் கோபிசந்த் பேட்மிண்டன் அகாடமி, சிந்து ஒன் செவரல் டைட்டில்ஸ். அதுக்கப்புறமேட்டு இவன் நிறைய வின் பண்ணிக்கிறா. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு இன் ஹையஸ்ட் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு இன் ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் ஆஃப் இந்தியா 2016, பத்மஸ்ரீ அவார்டு 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு ஆஃப் இந்தியா 2015, அர்ஜுனா அவார்டு 2013. ஸோ மெனி அவார்டு வந்து வாங்கியிருக்கிறா. சரியா? இப்போ அடுத்தது பாரு, டூ யூ நோ த செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் இன் த வேர்ல்டு? உலகத்திலேயே 2வதா எந்த விளையாட்டு வந்து விரும்பி பாப்புலர் ஸ்போர்ட்ஸ்னா பேட்மிண்டன் தான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேம்ஸா? ஃபுட்பால். சரியா? ஃபுட்பாலுக்கு தான் அதிக ரசிகர் மன்றம் இருக்குது, அதிக பேர் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் தான் உலகத்திலேயே. செகண்ட் வந்து பேட்மிண்டன். ஓகேவா? நம்மளுடைய நேஷனல் கேம் என்ன? ஹாக்கி. ஓகே, ஸோ பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிதாலி துரைராஜ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் பத்தி பார்த்தோம், மிதாலி துரைராஜ் அவங்கள பத்தி பார்த்தோம். செகண்ட் செக்ஷன்ல வந்து கபாடி உஷாராணி அவங்கள பத்தி பார்த்தோம். தேர்டு செக்ஷன்ல வந்து பிவி சிந்து பேட்மிண்டன் அவங்கள பத்தி பார்த்தோம். ஓகேவா? நீ வந்துட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் பாரு, நிறைய கேம்ஸ் இருக்கு. அந்த கேம்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்த அப்படின்னா, ஓ இந்த கேம்ஸா பார்த்த உடனே தெரியும். நமக்கெல்லாம் தெரிஞ்சது பேட்மிண்டன், கிரிக்கெட்டு, கபாடி தான். இன்னும் நிறைய ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. அதெல்லாமே வந்து நீ வந்து பார்க்கணும். சரியா? எல்லாம் பார்த்து இது பண்ணும். நான் இமேஜ் வந்துட்டு ஹோம்ஒர்க்காக பண்ணுறேன். ஹோம்ஒர்க் வந்து நான் அனுப்புகிறேன். சரியா? நெக்ஸ்ட் டைம் we will seeing about first unit poem. Thanks to all.